பக்காவான கேட்டட் கம்யூனிட்டியில் 24க்கு 45ங்கிற லேண்ட் டைமென்ஷன்ஸ் கொண்ட 2.48 சென்ட் லேண்ட் ஏரியாவில் மேற்க பார்த்த சைட்டில் வடக்க பார்த்த தலைவாசல் வச்சு 1000 ஸ்கொயர் ஃபீட் 2 BHK தனி வீடாக கட்டியிருக்கிற இந்த வீட்டை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த லேஅவுட்டோட அம்யூனிட்டிஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 24/7 செக்யூரிட்டி, சிசிடிவி சர்வைலன்ஸ், லேஅவுட் ஃபுல்லாக பிளான்டேஷன், 3 ஏக்கரில் எக்யூப்டு பார்க் ஏரியா, கிராண்ட் ஆர்ச், 36 லிட்டர் ஓவர்ஹெட் டேங்க், 30 மற்றும் 40 அடியில் தார் ரோடு கொடுத்து எல்லா பிளாட்டுக்கும் இண்டிவிஜுவல் பைப்லைன் கனெக்ஷன் கொடுத்துருக்காங்க. இது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மேற்கு பார்த்து அமைஞ்சிருக்கு. வீடு அமைஞ்சிருக்கிற லேண்ட் ஏரியா 2.48 சென்ட், லேண்ட் டைமென்ஷன்ஸ் 24க்கு 45, பில்டிங் ஸ்கொயர் ஃபீட் 1000. கிரீன், எல்லோ, மரூன் அண்ட் ப்ரௌன் கலர் காம்பினேஷனில் டெக்ஸ்சர் ஒர்க் மட்டுமே கொடுத்து எலிவேஷனை சிம்பிளாக டிசைன் செஞ்சுருக்காங்க. எலிவேஷனை மேட்ச் பண்ணி மல்டி கலரில் 2 மெட்டல் கேட் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. கேட் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் கார் போர்ட்டிக்கோ 10க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கோட ஃப்ளோர் டைல்ஸ் 1.25க்கு 1.25ங்கிற டைமென்ஷன்ஸில் லேயிங் பண்ணி அதை மேட்ச் பண்ணுற விதமாக வால் டைல்ஸ் மேட் ஃபினிஷிங்கில் ஒட்டி கொடுத்துருக்காங்க. போர்ட்டிக்கு அடுத்து மெயின் டோர் போகிற வழியில் கார் போர்ச் ஏரியா 5.5க்கு 18ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த போர்ச் ஏரியாவில் ஒரு அண்டர் கிரவுண்ட் சம்ப் மற்றும் ஒரு போர்வெல் வச்சு கொடுத்துருக்காங்க. நார்த் ஈஸ்டில் ஸ்டேர் கேஸ் கொடுத்து அதுக்கு கீழே யூட்டிலிட்டி ஏரியா ப்ரொவிஷன் செஞ்சு கொடுத்துருக்காங்க. வீட்டோட மெயின் டோர் 5K டைமென்ஷன்ஸில் டீ குட்டில் வடக்கு பார்த்து அழகாக ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. மெயின் டோருக்கு முன்னாடி வரக்கூடிய ஸ்டெப்ஸ் கிரானைட் லேயிங் பண்ணியிருக்காங்க. மெயின் டோர் ஓப்பன் பண்ணி வீட்டுக்குள்ளே என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் லிவிங் ஹால் 11.5க்கு 15ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஃப்ளோரிங்கில் 2க்கு 4 டைமென்ஷன்ஸில் கிளாசி ஃபினிஷிங்கில் டைல்ஸ் லேயிங் பண்ணி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வாலில் 6.5க்கு 11.5 டைமென்ஷன்ஸில் வால் பேனலிங் பண்ணி அதில் பேஸ் கேபினெட் அண்ட் ஷோகேஸ் வச்ச டிவி யூனிட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சீலிங்கோட 4 பக்கவாட்டிலையும் POPன்னு சொல்லக்கூடிய பிளாஸ்டர் ஆஃப் பாரிஸ் ஒட்டி கொடுத்துருக்காங்க. லிவிங் ஹாலோட சவுத் வெஸ்ட்டில் பக்காவான வாஸ்துல பூஜா யூனிட் கேபின் பேஸ் கேபினெட்டோட பண்ணி கொடுத்துருக்காங்க. சவுத் ஈஸ்ட்னு சொல்லக்கூடிய அக்னி மூலையில் கிச்சன் 8க்கு 11ங்கிற சைஸில் கொடுத்துருக்காங்க. கிச்சனோட ஈஸ்ட் அண்ட் சவுத் வாலில் நீட்டான டிசைனில் வால் டைல்ஸ் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு கொடுத்துருக்காங்க. எல் ஷேப் கவுண்டர் டாப்ஸில் கிரானைட் லேயிங் பண்ணி ரெடிமேட் எஸ்எஸ்ஸிங் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க. இன்டீரியர் ஒர்க்ஸான டால் யூனிட், கவுண்டர் டாப்ஸு கீழே வர பேஸ் கேபினெட், வால் கேபினெட்ஸ் மற்றும் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் எல்லாமே ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷனில் செஞ்சு கொடுத்துருக்காங்க. சவுத் வெஸ்ட் கன்னிமூலையில் என்ட்ரு ஆனதும் இந்த வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் 10க்கு 17ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமோட சவுத் வாலில் லாஃப்ட் கவரேஜ் 4 டோர்ஸ் கொண்ட வார்ட்ரோப், ட்ரெஸ்ஸிங் அண்ட் ஸ்டடி யூனிட் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இது இந்த பெட்ரூமோட அட்டாச்சு டாய்லெட். சைஸ் 4.75க்கு 6ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. வால் டைல்ஸ் நீட்டான டிசைனில் ரூஃப் வரைக்கும் லேயிங் செஞ்சு டாய்லெட்டுக்கு தேவையான எல்லா சானிட்டரி ஃபிட்டிங்ஸும் ஸ்டாண்டர்ட் டைப்பில் ஃபிக்ஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க.
நார்த் ஈஸ்ட் ஈசானிய மூலையில் இந்த வீட்டோட செகண்ட் அண்ட் காம்பேக்ட் பெட்ரூம் 8க்கு 11ங்கிற டைமென்ஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த பெட்ரூமில் லாஃப்ட் கவரேஜ் ஒர்க் செஞ்சு கொடுத்துருக்காங்க. இந்த வீடு கோயம்புத்தூர் மேட்டுப்பாளையம் ரோட்டில் மத்தம்பாளையம்ங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆயிருக்கு. மேட்டுப்பாளையம் ரோட்டில் இருந்து 1.5 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இந்த லேஅவுட் லொக்கேட் ஆயிருக்கு. இந்த வீட்டை பற்றின ப்ரைஸ் அண்ட் ஃபர்தர் டீட்டெயில்ஸ்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கப்பட்ட நம்பரை கான்டாக்ட் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க. வீடியோவை பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி.